பட்டம்புதூரின் 12வது விளையாட்டு விழா மற்றும் ஆண்டு விழாவினை முன்னிட்டு சிறப்பு விருந்தினர்களாக நம் பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் நமது ஊரை சேர்ந்த டாக்டர் எஸ் முருகன், உதவி பேராசிரியர், எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட், தியாகராஜர் கல்லூரியின் உதவி பேராசிரியர் அவர்கள் நமது ஊர் எட்டநாயக்கன்பட்டியை சார்ந்தவர். நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அன்னாரை வருக வருக என்று நம் பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். மேலும் நம் மண்ணை சேர்ந்த சார்பு ஆய்வாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சுரேஷ்குமார் அவர்கள் நமது ஊரான பட்டம்புதூரை சேர்ந்தவர். விருதுநகர் மாவட்டத்தில் சார்பு ஆய்வாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் அவரையும் வருக வருக என்ற நம் பள்ளியின் சார்பாக வரவேற்று பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். மேலும் நம் பள்ளியின் வளர்ச்சியில் அன்றாட நடவடிக்கைகளில் பல்வேறு தருணங்களில் நமக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய நம் பள்ளியின் எஸ்எம்சி தலைவர் அவர்களையும் அவர் சார்ந்த அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த விழாவிற்கான அச்சாணியாய் அயராது உழைத்து நமக்கு ஊக்கமும் ஆக்கமும் தரும் நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களையும் நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் மாணவர்களின் நலன் கருதியும் பள்ளி நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பொருட்டும் மேலும் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நடவடிக்கைகளுக்கு ஊக்கம் தரும் பொருட்டும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். மேலும் ஊர் பொதுமக்களையும் அத்தோடு இந்த நிகழ்ச்சியின் பல்வேறு அம்சமாக அயராது உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நடவடிக்கைகள் இந்த நிகழ்ச்சிக்கான அத்தனை தருணத்திலையும் ஒரு பெரும் பங்காற்றி இந்நிகழ்ச்சி சிறப்படைவதற்கு பெரும் உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்கள் பள்ளி செல்வங்கள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். கடந்த ஆண்டு எங்கள் பள்ளியில் படித்திருந்தாலும் கூட தொடர்ந்து
பள்ளி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அவ்வப்போது வருகை தந்து அடுத்த கட்ட கல்வி மற்றும் இதர நடவடிக்கைகளுக்கான ஆலோசனைகளை பெற்றுச் செல்லக்கூடிய முன்னாள் மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வரவேற்புரையுடன் இந்த நிகழ்வு இனிதே தொடங்குகிறது. வரவேற்புக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி சொல்லி என் உரையை முடிக்கிறேன். மீண்டும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி. டாக்டர் எஸ் முருகன், உதவி பேராசிரியர், தியாகராஜர் கல்லூரியை சேர்ந்தவர், அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த தலைமை ஆசிரியர்களை அழைக்கிறேன். அனைவரும் கரவோசம். சார்பு ஆய்வாளர் உயர் திரு சுரேஷ்குமார் அவர்களை பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துகிறார் நமது பள்ளி தலைமை ஆசிரியர். நமது பள்ளியின் சார்பாக நம் தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பிக்கிறார். உயர் திரு சார்பு ஆய்வாளர் மரியாதைக்குரிய சுரேஷ்குமார் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். இங்கே வருகை தந்துள்ள மாணவர்களுக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடம் என்ன பேச வேண்டும் என்று தெரியவில்லை. இருந்தாலும் நான் பெற்ற அனுபவங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் கடமைப்பட்டுள்ளேன். நான் இதே ஊரில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். 2002 8ஆம் வகுப்பு பள்ளி பட்டமதுர் உள்ள பள்ளியில் படித்தேன். எனது 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பள்ளி கல்வியை சனியாபுரம் அந்த ஸ்கூலில் பயன்படுத்தேன். ஆனால் உங்களுக்கு இன்று 10 வரை இந்த பள்ளியில் உங்களுக்கு பெரிய பரிசாக இங்கே உங்களுக்கு கிடைத்துள்ளது. மேலும் மாணவர்களுக்கு என்ன சொல்வதென்றால், பள்ளியில் ஆசிரியர் நடத்தும் பாடத்தை மிகவும் படித்தலை விட கேட்டல் மிகவும் உறுதுணையாக இருக்கும். ஏனென்றால் இப்பள்ளி நமக்கு ஆலமரம் போன்றது. பறவைகள் எப்படி இரை தேடி சென்று விட்டு இரவு நேரத்திற்கு ஆலமரத்தை தங்களுடைய பொழுதை கழிக்கின்றனவோ, அதுபோலத்தான் மாணவர்களும் தங்களுடைய பள்ளி படிப்பை நிறைவு செய்து மீண்டும் இப்பள்ளிக்கு பெரிய பங்காற்ற வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு இந்நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். பள்ளியில் உள்ள அனைவரும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எந்த விதத்தில் நாம் மதிப்பு சுய ஒழுக்கத்தை நாம் பெறுகிறோமோ அந்த அளவில் நம் வாழ்க்கையில் பெரும் வெற்றியாளர்களாகவும் பெரும் மதிப்புக்குரியவர்களாகவும் மாறுகின்றோம். பள்ளியில் படித்தலை விட கேட்டல் மிகவும் முக்கியமான ஒன்றுள்ளது. நான் பள்ளியில் எதுக்கு ஒரு ஹவர்ஸ் ஒரு பீரியடு முடிஞ்சதுமே ஒரு இன்டர்வல் பீரியடு முடிக்கிறோம். ஆனால் அந்த பள்ளியில் பீரியடு அந்த எந்த தமிழ் சப்ஜெக்ட் நடக்குதுன்னா அந்த தமிழ் சப்ஜெக்டை தமிழையை நடத்தும் பொழுது நம்ம கேட்கறது கிடையாது. அதே இன்டர்வல் பீரியடில் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த கதையை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு நம்ம மாணவர்கள் இந்த விஷயத்தில் ஷார்ப்பாக இருப்பான். ஆனால் பள்ளியில் பாடத்தை படிக்கும் பொழுது தங்களுடைய கவனத்தை எந்த அளவுக்கு நம்ம கவனமாக, நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், கடைசி பஞ்சு ஸ்டூடெண்ட் தான். ஆனால் என்னுடைய இது என்ன என்றால், வீட்டில் ஆசிரியர் சொல்வதை வீட்டில் சென்று படிப்பதை காட்டிலும் எழுதி பார்க்க வேண்டும். பள்ளி பாடத்தை நாம் எவ்வளவு தூரம் ஒரு தடவை 100 தடவை படிக்கிறது சரி, ஒரு தடவை எழுதி பார்க்குறது சரி. அன்றைய பாடத்தை அன்றைக்கு நம்ம எழுதி பார்த்து முறையாக பயிற்சி பெற்று வந்தால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். இங்கு உள்ள மாணவர்கள் அனைவரும் பெரிய பதவிகளில்
பின்வரும் காலங்களில் வர வேண்டும் என்பதை எனது உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி சாருக்கு வழிவிடுகிறேன். ரொம்ப நன்றி. தனது மாணவ பருவத்தில் பெற்ற அனுபவங்களையும் ஒரு துறைக்கு அதிகாரியாக சென்ற பின்பு அவரது அனுபவங்களையும் சேர்த்து நமக்கு தகுந்த அறிவுரையை வழங்கியிருக்கிறார். பிற்காலங்களில் மாணவர்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி. சிறப்புரையாற்றி அமர்ந்த சார்பு ஆய்வாளர் சுரேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவின் அடுத்த நிகழ்வாக தியாகராஜர் கல்லூரியின் பொருளாதாரத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் முருகன் உதவி பேராசிரியர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, முன்னாள் ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் கதாநாயகர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களே, அன்பான அனைத்து சொந்தங்களுமே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 12வது விளையாட்டு விழா மற்றும் ஆண்டு விழா நிகழ்ச்சி. நான் ஒரு கல்லூரியில பேராசிரியர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சார் சொன்னாங்க எத்தனையோ கல்லூரிகள்ல பேச போயிருக்கு. வெளி மாநிலங்கள்ல, வெளி மாவட்டங்கள்ல, ஏன் விருதுநகர் கல்லூரிகள்ல எல்லாம் வந்து பேசிருக்கேன். இதுல எல்லாம் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி இன்றைய நாள் எனது வாழ்வில் மறக்க முடியாத நாள், என்றென்றும் மறக்க முடியாத நாள். ஏன் அப்படின்னு சொன்னா, மற்ற இடங்களுக்கெல்லாம் போனப்ப இல்லாத ஒரு சந்தோஷம் இன்றைக்கு நமது ஊர்ல நம்ம சொந்த பந்தங்கள், நமது அடுத்த தலைமுறைகள், நமது ஊர் பள்ளிக்கூடத்துல நமது ஊர் ஆசிரியர்கள் உங்கள் அனைவரின் முன்னால் பேசுவதற்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது வந்து இந்த சந்தோஷத்தை வந்து மதிப்பிட முடியாது, அளப்பரியது. ஏன்னா ஒருத்தர் வந்து உள்ளூர்லயே பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. உள்ளூர்ல வந்து அதாவது எஸ்எம்சி தலைவர், உங்க பள்ளியோட எஸ்எம்சி தலைவர், அவர் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி மாணவர்களுக்கு ஆண்டு விழா நடக்குது, நீங்க பேச வரணும். நான் கேட்டது என்ன விதத்துல என்னைய கூப்பிடுறேன்னு தெரியல, தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னது என்னன்னா, சார் நம்ம ஊர்ல இருந்து படிச்சு வேலைக்கு போனவங்க வந்து பேசினா நல்லா இருக்கும், மாணவர்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாரு. தலைமை ஆசிரியர்கிட்டையும் கேட்டுங்க அப்படின்னும் போது சார்கிட்டையும் சொல்லியாச்சு, சார் நீங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த ஒரு அவரோட அன்பு கட்டளை அப்படியே எடுத்துக்கிறோம். சார் நம்ம ஊர்ல வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து பேசணும்னு வந்தாச்சு. இதுல மாணவர்கள் நீங்க கொஞ்சம் அந்த கடைசியில நிக்கிறவங்க எல்லாம் கவனிக்கணும். எல்லாருமே அந்த ஆடல் பாடல் இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. ரொம்ப நேரம் நாங்க எடுத்துக்கல. ஏன்னா இன்னைக்கு நிகழ்ச்சி யாருக்கானது அப்படின்னா, ஏதோ நாங்க வந்துட்டோம் பேசிட்டு போறோம் அப்படின்னு இல்லாம, நாங்க பேசுனதுல இருந்து நீங்க ஏதாவது விஷயத்த கத்துக்கிறணும். இப்ப எனக்கு முன்னாடி சார் பேசினாரு. எங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, 2 பேரும் படிச்ச கல்லூரி ஒரே காலேஜ். அந்த கடைசியில இருக்கிறவங்களுக்கு கேக்குதா? அந்த லாஸ்ட்ல இருக்கிறவங்க கேக்குதா? கேக்குதா? பேசலாமா? ஏன்னா
நீங்க ரொம்ப விடாமுயற்சியில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விடாமுயற்சி விடாமுயற்சி என்னதுப்பா? ஒண்ணு சத்தத்தையே காணுமே. என்ன படம்? அஜித் படம். இந்த கடைசியில ஒன்னும் சத்தமே வரலையே. இந்த லாஸ்ட்ல இருக்கிற மாணவர்கள் விடாமுயற்சியை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த தலைப்பை மட்டும் எடுத்துக்கிறோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன இருக்கணும்? முயற்சி இருக்கணும். அந்த முயற்சி எப்படி இருக்கணும்னா விடாமுயற்சியா இருக்கணும். தொடர்ந்து முயற்சி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப எனக்கு முன்னாடி பேசின சார் அவர் வந்து ரொம்ப அருமையா சொன்னாரு. படிச்சது இந்த ஊர் பள்ளிக்கூடம், வீட்டுல விவசாய குடும்பம். இப்ப அதே மாதிரிதான் எங்க வீட்லயும் என்னன்னா, நமது இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட ஊர்ல இருக்கிறவங்களை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா பெரிய வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது. என்னைய படிக்க வச்சதுமே என்னன்னா, எங்க அப்பா கூலி வேலை பார்க்குறவர் தான். அப்ப ஏதோ உனக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருந்தா எவ்வளவு நாள் படிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஊக்கப்படுத்துதல், அப்பா அம்மாவோட அந்த ஊக்கப்படுத்துதல்ல நாங்க என்னன்னா படிச்சு வந்தோம். பெரிய வசதி வாய்ப்புகள் அப்படிலாம் கிடையாது. ஆனா வாய்ப்பை என்ன பண்ணோம்னா பயன்படுத்துறோம். நான் இங்கே 5வது வரைக்கும் நமது ஊர் பள்ளிக்கூடத்துல தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் விருதுநகர், கல்லூரி VHNSN காலேஜ். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, தம்பி திரும்பவும் சொல்றேன், அந்த மாணவர்கள் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. ஏன்னா இன்றைய நிகழ்ச்சியில நீங்க ஒரு 10 பாட்டு நான் டான்ஸ் ஆனதை பார்த்தேன், அதுவும் பாருங்க. சொல்ற விஷயத்தையும் என்ன பண்ணிக்கீங்கன்னா கொஞ்சம் உள்வாங்கிக்கங்க. ஒரு பையனை கூப்பிட்டு தம்பி என்ன ஆக போற அப்படின்னா, இப்ப நாங்க படிக்கும் போது எங்களை கேட்டிருக்காங்க. எங்க சார் கேட்டது 6வது நான் போய் பள்ளிக்கூடத்துல சேர்ந்து முதல் நாள் எங்க வாத்தியார் கேட்கிறாரு, தம்பி படிச்சு என்ன ஆக போற? ஒன்றும் தெரியல சார், வீட்டுல போட்டுனாங்க சார் பள்ளிக்கூடத்துக்கு, அதனால வந்தது சார். வந்தா நீங்க வேற படிச்சு என்ன ஆக போறேன்னா என்ன சார் தெரியும் அப்படின்னு. இதுதான் பதில். சரி, இதே கேள்வியே என்னன்னா 10வது முடிச்சு 11வதுலயும் கேட்கிறாரு, அப்பயும் பதில் தெரியல. அப்ப எப்படி கேட்பாங்கன்னா, உன்னோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எய்ம் அப்படின்றத பத்தி ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லாம் தெரியாது. ஏதோ வீட்டுல ஸ்கூலுக்கு போக சொன்னாங்க, வந்தோம் அப்படின்ற ஒரு லெவல்ல. அதே மாதிரிதான் காலேஜ்லயும் நாள் சேரும்போது முதல் வகுப்புல அந்த கேள்வி, எய்ம் என்ன தெரியல. ஸோ இப்படியே ஒரு கல்லூரி வரைக்கும் என்ன படிக்கிறோம், என்ன வேலைக்கு போகிறோம் எதுவுமே தெரியல. அப்போ கல்லூரிக்கு அப்புறம் தான் என்னன்னா, கல்லூரி சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். சும்மா ஏதோ வந்தோம் படித்தோம் அப்படின்னு இல்லாம, தம்பி வந்துடும் பாட்டு வந்துடும், தம்பி பாட்டு வந்துடும், டோன்ட் வரி. ஆடுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிரு, 5 to 10 நிமிஷத்துல முடிச்சிரு, ரொம்ப நேரம் எடுத்துக்கல. அப்ப இந்த கல்லூரி போய் படிக்கும்போது தான் ஒரு புரிதல் வருது. ஏன் நம்ம படிக்கணும், படிக்கிறதுனால என்ன பயன் இருக்கு, படிச்சா ஒரு வேலைக்கு போகலாம். அப்ப படிச்சு அதுக்கப்புறம் என்னன்னா MA படிக்கிறேன், MPhil, B.Ed. இப்ப நான் படிச்ச டிகிரி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு BA ஒரு டிகிரி, MA ஒரு டிகிரி, B.Ed, MPhil, PhD. அதான் எங்க துறையில நாங்க படிக்கிற படிப்புல உயர்ந்தபட்ச படிப்பு அப்படின்றது PhD அப்படின்றது. இது படிக்கிற வரைக்கும் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு இதெல்லாம் தெரியாது. ஆனாலும் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். சரியா? நம்ம கடமையை செய் பலனை எதிர்பாராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ரைட். மாணவர்கள் எல்லாரும் அங்க நீங்க ஏதோ ஒரு டிஸ்கஷன்ல இருக்கீங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதை சொல்றவங்களுக்கு 50 ரூபா சத்தமா பதில் சொல்லணும். மாணவர்கள் யாருன்னாலும் சொல்லலாம். ஏன்னா நீங்க யூ ஆர் டிஸ்கஸிங் அபவுட் டான்ஸ், அதுதான் எனக்கு தெரியுது. கொஞ்சம் அப்படி வந்துருங்க உள்ள. தம்பி கேள்வி கேட்கலாமா? 50 ரூபா ஒரு ஆளுக்கு. சொல்ற ஒரு ஆளு 10 பேர் எழுந்திரிச்சீங்கன்னா அந்த இது சேர்த்துக்கொள்ளப்படாது, அந்த இது கிடையாது. ஒரு ஆள் சொல்லணும். யார் தைரியமா சொல்றீங்கன்னு பார்ப்போம். கேட்கலாமா?
50 rupees. நம்ம நாட்டுல குடியரசுத் தலைவர் யாரு? வேகமா பதில் சொல்லுங்க. காந்தி தாத்தா. திரௌபதி முர்மு. ரைட், வெரி குட். அந்த பொண்ணுங்க ஒரு பலத்தை கைதட்டல் கொடுங்க. வாப்பா. இத்தனை பேர் உட்கார்ந்துருந்தோம், எல்லாருமே ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. இந்த வரிசையில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனிச்சுட்டே இருந்தாங்க. இதுதாங்க வாய்ப்பு அப்படின்றது. எல்லா பேரும் உட்கார்ந்துருந்தோம், எல்லா பேருக்கும் பதிலும் தெரியும். ஆனா அந்த வாய்ப்பை யார் பயன்படுத்துறாங்க அப்படின்றத முக்கியமானது. இப்ப இந்த குடியரசுத் தலைவர் யார் அப்படின்ன உடனே உங்க கிளாஸ்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுல என்ன தயக்கம் வருது? வாய்ப்பை யாரு உடனடியா பயன்படுத்துறாங்க? அப்ப மீதி ஆளுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காதா சார்? உங்களுக்கும், அதாவது ஒரே வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, அதை யார் பயன்படுத்துறாங்க? அதுதான் விஷயம். பயன்படுத்துற ஆளுக்கு என்ன கிடைக்குது? ரிவார்டு அப்படின்றது உடனே கிடைக்கும், வெற்றி அப்படின்றது உடனே கிடைக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, டான்ஸ் இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆரம்பிச்சுதான் போகுது. 5 நிமிஷம் கழிச்சு வர்ற விஷயத்த பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை பற்றி பேசியும் பிரயோஜனம் இல்லை. இப்ப என்ன நடக்குது? அன்பான மாணவர்களே, உங்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப என்ன நடக்குது அப்படின்றதுல கவனம் செலுத்துங்க. அதுவே வாழ்க்கையில வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படி. சார், பொண்ணுங்களுக்கு மட்டும் பதில் சொல்லி பரிசு கொடுத்துட்டீங்க, பசங்களுக்கு இல்லையா? இன்னொரு கேள்வி கேட்கிறேன். பொண்ணுங்க யாரும் சொல்ல வேணாம், பசங்க யார் சொல்றாங்கன்னு பார்ப்போம். அவங்களுக்கு 50 ரூபா கேட்கலாமா? இங்க ஃபுல்லா கேர்ள்ஸா இருக்கீங்க. பசங்களுக்கான கேள்வி. இன்றைக்கு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. நம்ம விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவரோட பேர் என்ன? சிறப்பு விருந்தினர் அவர்தான். சத்தமா சொல்லுப்பா. ஜெயசீலன், வெரி குட். அவருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்கப்பா. நல்லா ஒரு பழத்தை கைதட்டு. உங்களோட பேரை சொல்லுங்க தம்பி. கல்யாணகுமார். எந்த வகுப்பு? 6th B. வெரி குட். கல்யாணகுமார் 6th B. இப்பவும் சொல்றது அதுதான், வாய்ப்பு எல்லாருக்கும். பசங்க எல்லாரும் பதில் சொல்லலாம், யாரு வேணாலும். இத்தனை பேர் இருக்கையில வாய்ப்பை பயன்படுத்தின யாரு? இந்த பையன் கல்யாணகுமார் பயன்படுத்திருக்காரு. அவருக்கு மீண்டும் ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். அவருக்கும் நான் என்ன பண்றேன்னா ஒரு 50 ரூபா தரேன். இந்த 50 ரூபா என்னன்னா பதிலுக்கு இல்லை, அவங்களோட தன்னம்பிக்கைக்கு ஆளா நான் சொல்லுவேன் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்துக்கான பரிசு இது. சார் நீங்க கொடுங்க சார், கொடுங்க சார். இல்ல, நீ என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எல்லாருக்கும் முன்னாடியும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றத பொறுத்துதான். நாங்க படிக்கையில எல்லாம் பஸ் வசதி இவ்வளவு கிடையாது. இப்ப என்னன்னா நிறைய பஸ் வசதி இருக்கு. நம்ம ஊர் பாத்தீங்கன்னா 4 வழி சாலை. எந்த காலேஜ்னாலும் போகலாம். நீங்க படிக்க வேண்டியது 10th வரை முடிச்சுட்டு அதுக்கடுத்து +1 +2 படிச்சு காலேஜுக்கு போனீங்கன்னா, இங்க பின்னாடி உட்கார்ந்துருக்கிற வரிசையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்களும் என்ன ஆகலாம்னா போலீஸ் துறையில ஒரு பெரிய நபரா வர முடியும், பெரிய பதவிக்கு வர முடியும். இப்போ நான் எனக்கு சொன்னது மாதிரி நான் யூஜி படிக்கல தான் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், குரூப் 1 ஆஃபீஸர் ஆகணும், இதுதான் என்னோட எய்ம். ஆனால் படிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வேலைக்கு படிக்கிறது இந்த வேலைக்கு வர்றதுக்கு உதவுச்சு. இப்போ எது வேணாலும் வேஸ்ட் ஆகிடலாம் லைஃப்பில், ஆனால் படிப்பு மட்டும் என்ன ஆகாது, வேஸ்டே ஆகாது. சார் நான் படித்து என்ன ஆக போகிறேன் அப்படின்ற கேள்விக்கு இன்னைக்கு விடை கிடைக்காது. நம்ம ஒழுங்காக படித்தால் அது எப்போ அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னா, எதிர்காலத்தில் அதுக்கான பலன் கிடைக்கும். நாங்கள் இந்த வேலையில் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, மாணவர்கள் அனைவரும் நன்றாக படிங்க. திருக்குறள் ஒன்று சொல்லுவாங்க, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வெரி குட். எல்லாருமே நல்லா சொல்றீங்க. எல்லாருமே அந்த திருக்குறள் படிச்சிருக்கீங்க. அதில் என்ன சொல்ல வராங்க?
இதுல என்ன சொல்ல வராங்க? இந்த குறள்ல சொல்லப்பட்ட விஷயம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது படிக்கணும், ரொம்ப நல்லா படிக்கணும், சரிங்களா? கசடர அப்படின்னா எதையும் விட்டுறாம படிங்க, அவ்வளவுதான். கசடரனா எதையும் விட்டுறாதீங்க, விட்டுறாம படிங்க, சரிங்களா? ஏன்னா படிப்புன்றது எல்லாமே முக்கியமானது. அதுல இது வேணாம் இது வேணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. திடீர்னு நம்ம எதை வேணாம்னு நினைக்கிறோமோ அது பரீட்சையில் வரும். அதனால கசடர கற்க அப்படின்னா எதையும் விட்டுறாம படிங்க. நிற்க அதற்கு தக அப்படின்னா படித்த படிப்பின் வழியில நம்ம என்ன பண்ணணும்னா நிற்கணும். இது ஒரு குறள், திருக்குறள்ல சொல்லப்பட்ட விஷயம். இப்ப நல்லா படிச்சா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது. சரி, இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். பெற்றோர்கள் எப்ப சந்தோஷப்படுவாங்க? அதுக்கும் திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் தான், வேற ஒன்றும் நான் சொல்லலை. ஈன்ற பொழுதில் பெருதேக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த குறள் யாருக்காவது தெரியுமா? ரைட், வெரி குட். அந்த பொண்ணு கை தூக்குது. அதாவது அம்மா எப்போ சந்தோஷப்படுவாங்க? வெரி குட். படிச்சு ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம், இது எந்த சந்தோஷத்தை விட மிகவும் அதிகமான சந்தோஷம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாருன்னா, நம்மளை பெற்றப்ப இருந்த சந்தோஷத்தை விட மிகவும் சந்தோஷம் அவங்களுக்கு நம்ம படிச்சு உயர்ந்த நிலைக்கு போறப்ப. சார், அம்மாவுக்கு மட்டும்தான் திருக்குறள் இருக்கா, அப்பாவுக்கு இல்லையா? அதுக்கும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்னப்பா, தந்தைக்கு சொன்ன குறள், அந்த குறளோட நிப்பாட்டிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நீங்க ஆடுறதுல ஆர்வமா இருக்காங்க எல்லாருமே. தந்தை தாயை பத்தி சொல்லியாச்சு. தந்தைக்கு எப்ப சந்தோஷப்படுவாங்க, அப்பா எப்ப சந்தோஷப்படுவாங்க? முடியற கூட சொல்றேன், குழு கொடுத்துறேன். என்னோற்றான் கொள்ளைன்னு சொல்ல அப்படின்னு முடியும். மகன் தந்தை காற்றும் உதவி, மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளேனும் சொல். அதுதான் அந்த குறள், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஊர்ல போகும்போது இவருக்கு பையனா பிறக்கிறதுக்கு இந்த பையன் கொடுத்து வச்சிருக்கியா அப்படின்னு சொல்றதை காட்டிலும், இந்த பையனை பெறதுக்கு அவங்க அப்பா எவ்வளவு புண்ணியம் பண்ணாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அந்த அளவுக்கு ஒரு உன்னத நிலையில ஒரு வெற்றி அடைஞ்சு வரணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு சொல் கேட்கும்போது தந்தை என்ன பண்ணுவாருன்னா சந்தோஷப்படுவாரு. இது ஒரு மூணு. என்ன சார் திருக்குறளை சொல்றீங்க அப்படின்னு யாரும் பயந்துட வேண்டாம். அதாவது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்கு நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு. இன்னும் சொல்லணும்னா இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடு, வேலை வாய்ப்புகளும் அதிகம் உள்ள நாடு நம்ம நாடு. நம்ம கிராமத்துல இருக்கோம், நம்மளுக்கு முடியுமா, நம்மளால முடியுமா அப்படின்ற எண்ணம் எப்பயுமே வச்சுக்கிறாருங்க. நம்மளாலதான் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசு வேலைகள்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 80% மேல இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிராமத்துல இருந்து படிச்சு வந்தவங்களா இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அரசு வேலைகள்ல இருக்கக்கூடிய ஆட்கள் 80% மேல, கிட்டத்தட்ட ஒரு 85% பேரு எங்க இருந்து தான் வர்றாங்க அப்படின்னா கிராமங்கள்ல இருந்து. ஈவன் IAS, IPS, குரூப் 1 சர்வீஸ், இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா வேலைகளுக்கும் கிராமத்துல இருந்து வர்றவங்க 100 பேர் வேலைக்கு போறாங்கன்னா 85 பேர் யாருன்னா நம்மள மாதிரி ஊர்கள்ல இருந்து கிராமங்கள்ல இருந்து படிச்சு வர்றவங்க. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, வெற்றி அடைகிறதுக்கு நகரத்துல இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கிராமத்துல இருந்து வர்றவங்க தான் நிறைய என்ன பண்றாங்கன்னா சாதனையாளர்களா வர்றாங்க. அதனால நம்ம இந்த நேரத்துல நான் நல்லா படிச்சு நானும் ஒரு நாள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சிறப்பு விருந்தினரா வருவேன், அல்லது நான் படிச்ச கல்லூரிக்கு போவேன், அந்த அளவுக்கு நான் ஒரு கொள்கையை வச்சுக்கிறேன் மனதுல அப்படின்ற மாதிரி மனதுல ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இந்த நாள்ல எல்லாருமே வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்துக்கிடுவோம். சரிங்களா? ஸோ இந்த இனிமையான வேலையில பேச வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர், இந்த பள்ளியின் ஆசிரியர்கள் அனைவரும்,
மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர், முன்னாள் ஆசிரியர்கள், ஊர் பொதுமக்கள், மாணவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. பல்வேறு அலுவல்களுக்கிடையே நமது அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி அத்துடன் நமக்கு தேவையான அறிவுரைகளை எளிய மொழியில் நமக்கு புரியும் வகையில் தந்தமைந்த உதவி பேராசிரியர் முனைவர் முருகன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்கள் முனீஸ்வரன் அவர்கள் நமது பள்ளி தலைமை ஆசிரியரை கௌரவிக்கும் பொருட்டு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துகிறார். செய்து கொண்டு வருகிறது. அந்த வகையில் முத்தாய்ப்பான ஒரு நிகழ்ச்சி, ஒரு நடவடிக்கை என்னவென்றால், பள்ளி மேலாண்மை குழு எனும் அமைப்பை ஏற்படுத்தி பொதுமக்களின் பங்களிப்பை பெற்று தந்தமையே ஆகும். அரசு பள்ளி சிறுமையின் அடையாளம் அல்ல, அது நமது பெருமையின் அடையாளம் என்ற உரத்த சிந்தனையை எல்லோருக்குள்ளும் விதைக்கும் ஒரு மையமாக பள்ளி மேலாண்மை குழு அமைகிறது. அதனை செயல்படுத்துவதற்கு நல்ல தலைமை தேவை. அப்படி ஒரு தலைமையாக நமக்கு நமது மண்ணை சேர்ந்த முனீஸ்வரன் அவர்கள் கிடைத்திருக்கிறார். தற்போது அவர்கள் நம்மிடம் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். பட்டமூர் அரசு உயர்நிலைப்பள்ளியின் 12ஆம் ஆண்டு விளையாட்டு விழாவும் மற்றும் ஆண்டு விழாவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று எனது சார்பாக மாலை பொழுது வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர் எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை நடப்பதற்கு உறுதுணையாக அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எனது சிறப்பு அழைப்பை ஏற்று வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் இருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த பள்ளி மேலாண்மை குழு சார்பாக இந்த பள்ளிக்கு சிறப்பு உதவிகள் செய்த சில நபர்களுக்கு சிறப்பு மரியாதை செய்யும் விதத்தில் அவர்களை அழைக்க விரும்புகிறேன். அதனால் அவங்க கொஞ்சம் பேர் சொன்னவனே மேடைக்கு வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது நமது பட்டமூரை சேர்ந்த எம் முனீஸ்வரன் ஸ்டார் போலீஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் ஸ்டார் முனீஸ்வரன் பட்டமூர் அவர்களை மேடைக்கு வந்து தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பட்டமூரை சேர்ந்த பட்டமூரில் நமது சுவையாகவும் சிறப்பாகவும் கௌதம் ஸ்நாக்ஸ் அவர்களை உரிமையாளரான அக்கா அவர்களை மேடைக்கு வந்து மரியாதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு நமது பட்டமூரிலேயே ஸ்டாஃப்ல மெயின்லேயே சிவா பாஸ்போர்ட் அவர்கள் சிறப்பு பரிசெல்லாம் வழங்கியிருக்காங்க. அவர் ஊர் வில்லிபுத்திரி. வில்லிபுத்திரியில் இருக்கிற ஊருக்கே போனாலே ராஜா ஊரணி அப்படின்னு சொன்னாலே அந்த ஊர்னியை அந்த பொது இடத்த அந்த சிறப்பாக அதை எடுத்து நடத்தி அது ஒரு இப்போ இருக்க அந்த ஊர் சிறப்பாக இருக்கு. அவர் விழுப்புரத்திலே சிலம்பு மாஸ்டர் கருப்பசாமி அவர்களை மேடைக்கு சிறப்பு மரியாதை ஏற்றுக்கொள்ளுமாறு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, எல்லாருக்குமே நன்றி. சிறப்பு அளவுக்கு நன்றி. வணக்கம். மு ஐயம்மாள் பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் வரும்போது அவர் கட்டாகக்கூடாது. இந்த மாதிரி
செப்டம்பர் மாதம் முதல் செயல்பட தொடங்கியது. தற்போது இப்பள்ளியில் சுமார் 232 மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். பள்ளியின் உள் கட்டமைப்பு வசதிகள்: பள்ளியில 5+3 வகுப்பறைகள், ஒரு கணினி அறை, நூலக வசதி, தலைமை ஆசிரியர் அறை, ஆசிரியர்கள் அறை, அலுவலக அறை, அறிவியல் ஆய்வக வசதி, கணினி, சிறப்பான சுத்தமான கழிப்பிட வசதிகள், எந்நேரமும் தண்ணீர் வசதியுடன் செயல்பட்டு வருகிறது. மேலும் பெண் குழந்தைகளுக்கு தானியங்கி நாப்கின் இயந்திரம், எரியூட்டி இயந்திர வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளியில் பாதுகாப்பான குடிநீர் வசதி, அதாவது ஆர்வ வாட்டர் வசதி செய்யப்பட்டுள்ளது. பள்ளியில் நூலக இருப்பில் 1500 புத்தகங்கள் உள்ளது. மாணவர்களால் சிறப்பாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆய்வக உபகரணங்கள் சிறப்பான முறையில் கையாளப்படுகிறது. கணினி மற்றும் 4 திரைவீழ்த்திகள், அதாவது எல்ஜி ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சிறப்பான முறையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. டிஎன்டிபி பயன்படுத்துவதற்கு ஏதுவாக 2 ஸ்மார்ட் கிளாஸ் வசதி நம் பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளியில் உள்ள 8 தையல் இயந்திரங்கள் மூலம் மாணவர்களுக்கு தையல் கலையும் சிறப்பாக கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. ராம்கோ மற்றும் எஸ்எஸ் திட்டத்தின் மூலமாக பள்ளி சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது. சன் டிவி மற்றும் வேர்ல்ட் விஷன் குழுமத்தின் மூலமாக பள்ளியின் முன்பகுதி பழத்தோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. பள்ளி வளாகத்தில் சுமார் 250 மரக்கன்றுகள் நடப்பட்டு சிறப்பான முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ONGC ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், HDFC மூலமாக அறிவியல் ஆய்வகமும் எம் பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பள்ளியில் தற்போது தலைமை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர்கள் 11 பேர், உடற்கல்வி ஆசிரியர் 1 நபர், தையல் ஆசிரியர் 1 நபர், ஆய்வக உதவியாளர் 1 நபர், அலுவலக உதவியாளர் 1 நபர், பகுதி நேச ஆசிரியராக 1 நபர் பணியாற்றி வருகின்றனர். பள்ளியில் செயல்பாடுகள்: பள்ளியில் காலை வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வருகை 98% மேல் உள்ளது. மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மூலம் வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஸ்மார்ட் டிவியின் மூலம் கற்பித்தல் முறையாக பயன்படுத்தப்படுகிறது. செயல்வழி கற்றல் எம் பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பெற்றோர் ஆசிரியர் கழகம், பள்ளி மேலாண்மை குழு, பள்ளி வளர்ச்சி குழு பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் கொண்டு செயல்பட்டு வருகிறது. மாதந்தோறும் கூட்டம் சிறப்பான முறையில் நடத்தப்பட்டு ஆலோசனைகள் பெறப்படுகிறது. அனைத்து வகையான மன்றங்களும் எம் பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடைபெறுகிறது. மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு சிறப்பு வழிகாட்டி பயிற்சி மாவட்ட நிர்வாகத்தின் வழிகாட்டுதல்படி வழங்கப்படுகிறது. NMMS 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும், டெஸ்ட் எக்ஸாம் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதல்படி மாணவர்களுக்கான TNCM TSC 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் எம் பள்ளி ஆசிரியர்களால் மாணவர்களுக்கு சிறப்பாக நடத்த. வே முனீஸ்வரன், மு பாண்டி முனீஸ்வரி, பா காளிதாஸ், சி ரஞ்சிதா. அதுக்கு பவுன்ஸ் மேலே வச்சிருக்கும்போது வரல மாணவர்களும் பொதுமக்களும் கரஓசை எழுப்பிய நமது மாணவ செல்வங்களை பாராட்டும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
விழாவின் அடுத்தவர்கள் இந்த ஆண்டு 7ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருப்பார்கள். அடுத்ததாக கடந்த ஆண்டு 6ஆம் வகுப்பு ஆவண்ணா பிரிவில் முதல் மதிப்பெண் பி மாதவி செல்வி, 2ஆம் மதிப்பெண் ஆ தியாஸ்ரீ, 3ஆம் மதிப்பெண் ரா மஹிந்த். உடனடியாக காலம் தாமதம் எதுவும் ஏற்படாத வண்ணம் மேடைக்கு அருகில் உடனடியாக வரும்படி மாணவ செல்வங்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக 7ஆம் வகுப்பு ஆ பிரிவு முதல் மதிப்பெண் ரா கார்த்திகா, 2ஆம் மதிப்பெண் பா மகேஸ்வரி, 3ஆம் மதிப்பெண் கா காவியா. கார்த்திகா, மகேஸ்வரி, காவியா உடனடியாக வரும். அடுத்ததாக 7ஆம் வகுப்பு ஆவண்ணா பிரிவு முதல் மதிப்பெண் கா பவித்ரா, 2ஆம் மதிப்பெண் மு முத்தையா, 3ஆம் மதிப்பெண் கா முனீஸ்வரி. எட்டாம் வகுப்பு ஆ பிரிவு முதல் மதிப்பெண் மு முத்துமாரி, 2ஆம் மதிப்பெண் ரா மகாரஞ்சனி, 3ஆம் மதிப்பெண் வி சந்திரலேகா. எட்டாம் வகுப்பு ஆவண்ணா பிரிவு முதல் மதிப்பெண் ரா தனுஷியா, 2ஆம் மதிப்பெண் வி சந்தோஷ்குமார், 3ஆம் மதிப்பெண் பே மதுபாரதி. ஒன்பதாம் வகுப்பு ஆ பிரிவு முதல் மதிப்பெண் தே கனிஷ்கா, 2ஆம் மதிப்பெண் தா யோகலட்சுமி, 3ஆம் மதிப்பெண் சா முதி ராமலட்சுமி. ஒன்பதாம் வகுப்பு ஆவண்ணா பிரிவு முதல் மதிப்பெண் கா ரீனா, 2ஆம் மதிப்பெண் மா ஜீவதர்ஷினி, 3ஆம் மதிப்பெண் சா முத்துவேல். பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. பரிசுகளை வழங்கி ஊக்கம் தந்த இப்பொழுது நான் உங்களிடையே கலை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் கலையரசியாக வந்துள்ளேன். இந்த பொன் மாலை பொழுதில் நம் பள்ளி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சியில் முதலாவதாக வந்தவர்களை வரவேற்பதும் வணங்குவதும் நம் தமிழர் மரபல்லவா. Hello everyone, this is K. Pavitra. On the occasion of our school's annual day festival, I am here to compare the program. It is our primary duty to welcome all. In that sense, this program starts with welcome address. I welcome our respected headmaster, honorable chief guest, and all officials and dignitaries, SMC members, my esteemed teachers, my beloved students, and my lovable village people and parents, and every one of you with great pleasure. Once again, I welcome you all. இப்பொழுது பரதம் ஆடி நம்மளை வருக வருக என வரவேற்கிறாள் 9ஆம் வகுப்பு மாணவி மகாலட்சுமி. Welcome you all is verbally is not enough. We believe it will be better with a dance performance. So our student friend
Mahalakshmi from 9th standard is going to welcome you all by her Bharatanatyam dance. Let us welcome Mahalakshmi to the stage with a big applause. வணங்கியே வரவேற்போம் வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வணங்கி பாடுகிறேன் வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்ற வருகவே 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 வணங்கி பாடுகின்ற வருகவே. சேர்ந்து தமிழ் பண்ணெடுத்து
போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்ண போகிறேன்? நடனமாடி நம்மை நகைப்பூட்டிய நம் பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு அகம் கனிந்த வணக்கம். Thank you very much friends for your best performance. Audience, give me a big applause to them. அப்படியே இல்ல கையில வாங்கி அப்படியே அனைத்து ஆற்றல்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போற்றவர்களுக்கும் எனது முதற்கண் பணியான அறிவு அற்றம் காக்கும் கருவி பெருவாக்கள் உள்ளைக்கள் ஆகா அரண் என்கின்றார் திருவள்ளுவர். ஆம், நமது வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்மை யாரும் போல காப்பது கல்வி ஒன்று மட்டுமே. அப்படிப்பட்ட கல்வி மிகுந்த கல்வியின் சிறப்புகளை பற்றி நான் பேச வந்துள்ளேன். மனித வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களும் குணங்களும் தோன்ற வேண்டுமாயின் கல்வி என்பது மிக முக்கியமானதாகும். வாழ்க்கை என்ற வீட்டில் கல்வி என்னும் விளக்கேற்றப்பட்டால் நமது வாழ்வானது பிரகாசிக்கும். கல்வியால் ஒரு மனிதனின் அறிவு கண்களை தெரிகின்றது, பௌத்தரை உருவாக்கி அவனை செவனே வழிநடத்துகின்றது. ஆகவே கல்வி நமது வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கற்கை நன்றே பிச்சை புவினும் கற்கை நன்றே என்கின்றார் நமது தமிழ்
தமிழ் பாட்டி ஔவையார். அதாவது நம் வாழ்வில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கல்வியை கற்றுவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுகிறார். இதன் மூலம் ஆதி காலம் தொட்டே கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நமது குடும்பத்தையும் நாட்டையும் முன்னேறி செல்லவும் நமது வறுமையை போக்கவும் கல்வி என்பது மிக முக்கியமானதாகும். கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கல்வியின் பெருமையை மூதுரையில் குறிப்பிடுகின்றனர். அதாவது ஒரு நாட்டின் மன்னனையும் நன்கு கற்றறிந்த ஒருவனையும் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த நாட்டின் மன்னனை விட நன்கு கற்றறிந்தவனை சிறப்புடையவனாக கருதப்படுகிறார். ஏனெனில் மன்னனுக்கு அந்த நாட்டில் மட்டும்தான் சிறப்பு, ஆனால் கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவார். கல்வி செல்வம் நெருப்பினால் வேகாது, வெள்ளத்தால் அழியாது, பல்வர்களால் திருட முடியாது. கல்வியானது ஒரு மனிதனை ஒழுக்கம் உடையவனாக மாற்றுகின்றது. கற்றவர்கள் எப்போதும் சமூகத்தில் உயர்ந்த இடத்திலேயே மதிக்கப்படுகின்றனர். உயர்ந்த இடத்தில் பண்புடைய ஒருவரிடம் எத்தனை விதமான செல்வங்கள் இருந்தாலும் அவரிடம் கல்வி செல்வம் இல்லை எனில் அவரிடம் உள்ள ஏனைய செல்வங்களுக்கு மதிப்பில்லை. பண்புடைய என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் என்கின்றார் திருவள்ளுவர். அதாவது கல்வி கற்றோரை கண்ணுடையவர் என்றும் கல்லாதவர் முகத்தில் உள்ள புண்ணுடையவர் என்றும் குறிப்பிடுகிறார். இதன் மூலம் கல்வியின் சிறப்பையும் கல்வி கற்றவரின் சிறப்பையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நம்மால் டாக்டர் APJ அப்துல் கலாம், டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் அண்ணாதுரை, டாக்டர் முத்துலட்சுமி, அண்ணாதுரை, கல்பனா சால்வே, அரிஸ்டாட்டில் போன்ற கல்வியால் உயர் பதவியை அடைந்துள்ளனர். உயர் பதவியாக ஔவையார் தமிழ் மீது புலமை கொண்டதாலே இன்று வரை தமிழ் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறார். சிறந்த கல்வியானது மனிதனை உயர் இடத்திற்கு செல்லும் என்பதை இவர்கள் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு பலமான ஆயுதம் ஒன்று உண்டு என்றால் அது கல்வி ஒன்று மட்டுமே என்கின்றார் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலா. படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராட செய்யலாம் என்ற APJ அப்துல் கலாமின் வார்த்தைகளை போல் நாமும் கல்வியின் அவசியத்தை உணர்ந்து கற்று மேன்மை அடைந்து கொள்வோம் கூறி எனக்கு பேச வாய்ப்பு கூறி நன்றி விடைபெறுகிறேன். கலை எல்லாமே ஆட்டோவில் மாதிரி இருக்கு. அது இன்னொரு டைம் நமக்கு ஆட்டோ இருக்கு. ஒரு டைம் சரியான டச் ஆகிட்டாலோ இதாகிட்டாலோ ஆட்டோ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலை திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இந்த அமைதியாக அமர்ந்திருக்கிறேன் ரசிகர்கள் மக்களே. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். Put the song. சார் என்ன பண்றீங்க? நீங்க இங்க எப்படியோ அதோட நாங்க எங்க ஊர்ல அதான் போய் கேட்கணும். நீங்க சட்டு கொண்டு வாங்க, எதையா வெயிட் பண்ண கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. கடைசி நிமிஷம் தாங்க முடியுறீங்க.
கஷ்டம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூடா மூஞ்சிய பேத்துருவான். கூப்பிடு அவன். டான்ஸர் வரணும்னு கேட்டேன். பார்த்தாவே தெரியாம இவற்றை கேட்கலாமா வேணாமா? பேட் மேன். எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. நீ பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்துட்டு போவோம். Shut the music. என்னப்பா இந்த குத்துக்கு ஒரு ஷோல்டரை வச்சு டயர்டே ஆகாம 4 சாங் ஆடலாம். அது எப்படிடா முடியும்? சொல்றேன் கேளு. இப்ப எல்லாரும் உங்க ஷோல்டரை மேல் நோக்கி தூக்குங்க. இப்ப எல்லாரும் இதே ஷோல்டரை கீழே வீசுங்க. இப்ப எல்லாரும் இதே ஷோல்டர்ல மாவரிக்க சொன்னா எப்படி அடிப்பீங்க? அந்த கடைசி மூமெண்ட் ட்ரீம் on wake up on critical condition come pick up on healed the sab shake up on லக 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 தாம் தரகட தீம் தரகட தோம் தரகட நம் தரகட தத்த தரகட தித்தி தரகட தோம் தோம் தரகட நம் நம் தரகட தம்பிடே உட்காரடே. டேய் தம்பி. Wow, what a fabulous performance it is. You really rocked the event, friends. Thank you so much. சும்மா சிங்கம் போல இறங்கி சிறப்பாக ஆடிய சிறார்களுக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கம்.